இங்க ஒரு சின்ன பையன் ஒரு வீட்ல பழைய அழுக்கான கார்பெட்ட தூக்கும்போது, அதுக்குள்ள $3,00,000 மறைஞ்சிருக்கிறத பார்க்குறான். அந்த நாள் நைட்டு அவன் எல்லா காசையுமே எடுத்து ஒரு ஸ்பெஷல் சொல்யூஷன்ல முக்கி எடுக்குறான். கொஞ்ச நேரத்துல எல்லா காசுமே நல்லா கிளீன் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவன் எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லா காய வச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில சீரியல் நம்பர் படி எல்லா காசையுமே அடுக்கி வச்சுட்டு இருக்கான். இந்த சின்ன பையன் யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட திங்ஸை எல்லாம் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பான். இப்பதான் அவன் ஃபர்ஸ்ட் டைமா இந்த வேலைய ஆரம்பிச்சிருக்கான். ஒரு மாசம் முன்னாடி ஒரு வயசான பாட்டி இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட வீட்ட சுத்தம் பண்ற வேல தான் இந்த சின்ன பையன் பார்த்துட்டு இருப்பான். அந்த பையன் அவங்களோட பழைய ஃபோட்டோஸ் அண்ட் மெமரீஸ் எல்லாத்தையுமே தொறந்து பாக்ஸ்ல அடுக்கி வச்சுட்டு இருப்பான். அந்த வயசான பாட்டிக்கு ஒரே ஒரு மகன் இருப்பான். ஆனா அந்த மகன் தன்னோட அம்மா இறந்தத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம காசு காசுன்னு சொல்லிட்டு காசு பின்னாடி அலைஞ்சிட்டு இருப்பான். அந்த பையன் தன்னோட அம்மாவோட பேங்க் அக்கவுண்ட் செக் பண்ணி பார்க்கறான். ஆனா அக்கவுண்ட்ல ₹1 கூட இல்ல. அந்த சின்ன பையன் பாட்டியோட பேங்க் பாஸ்புக்க செக் பண்ணி பார்க்கறான். அந்த டைம்ல அக்கவுண்ட்ல ₹1 கூட இல்ல. அப்பதான் அந்த சின்ன பையன் நோட்டீஸ் பண்றான். ஒரு ஒரு நோட்டு மேலயுமே ஏதோ ஒரு நம்பர் எழுதியிருந்த மாரி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு.